வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். ஸ்ரீ குருபியோ நம. இப்போ நம்ம இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகர் ஆண் ஜாதகம். இவங்களோட கேள்வி என்னன்னா, வேலையில இடமாற்றம் இருக்குமா, இருந்ததுன்னா எப்போ இருக்கும் அப்படிங்கறத எங்க கேள்வியா இருந்தது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருடைய லக்னம் கடக லக்னம். இதை நம்ம 2 முறையில ஆய்வு பண்ண இருக்கிறோம். பாரம்பரியமாகவும் மற்றும் ஏஎல்பி முறையிலையும் ஆய்வு செய்ய இருக்கிறோம். இப்ப அந்த கடக லக்னத்திற்கான அதிபதி சந்திர பகவான் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுல இருக்கிறாரு. சோ அப்ப உச்சமாக இருக்கிறார். சோ அதனால இந்த லக்னம் லக்னாதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஜாதகர் எப்பயுமே கொஞ்சம் லாப நோக்கத்தோட இருப்பார். மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும். லக்னாதிபதி கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய வகையில லக்னம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ஜாதகம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கட்டமா இவங்க கேள்விக்கு நம்ம போயிடலாம். வேலையில இடமாற்றம் இருக்கா அப்படிங்கறத இவங்க கேள்வி. அப்போ வேலை அப்படின்னு சொல்றப்போ இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீடுன்றச்சு அது கடக லக்னத்திற்கு 10ஆம் வீடாகிய மேஷம். இப்ப இந்த மேஷத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சு அவர் சிம்மத்துல இருக்கிறார். சிம்மத்துல இந்த இடத்துல சூரியனோட வீட்டுல செவ்வாய் ஓரளவு நல்ல வலிமையோட தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி குருவோட தொடர்பு அது ஒரு பிளஸ். ராகுவோட தொடர்பு இருக்கு. அதனால இந்த 10ஆம் அதிபதி ராகுவோட தொடர்பு இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் காட்டுது. சரிங்களா? குரு தொடர்பு இருந்தாலும் ராகு செவ்வாய் தொடர்புங்கிறது அந்த 10ஆம் வீட்டுல ஏதாவது வெளிநாடு தொடர்பான அபிலாஷைகள், கொஞ்சம் வேலையில பார்க்கக்கூடிய வேலையில திருப்தி இல்லாத நிலை, இதெல்லாம் சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும். இது இந்த ஜாதகத்திற்கான இயல்பான பலன்கள். சரிங்களா? சரி, இப்போ பிரசண்டா என்ன தசா புக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறச்சே இவருக்கு குரு தசா சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கடக லக்னத்திற்கு குரு பகவான் அவர் பார்த்தோம்னா நம்ம 3, 4, 5, 6க்கும் 9க்கும் அதிபதியாகிய குரு பகவான், அதாவது இந்த தனுசு வீட்டுக்கும் மீனத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் இந்த லக்னத்திற்கு 2வது வீட்டுல உட்கார்ந்து தசை நடத்துறார் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டுலாம். சரி, இப்ப தசாநாதன் 9ஆம் அதிபதியா இருக்கிறதுனால இப்போ ஓரளவு நல்ல பலன்களை இவங்க அனுபவிக்கணுங்கிறது விதி இருக்கு. அடுத்தபடியாக சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. இப்போ லக்னத்திற்கு இந்த கடகத்திற்கு சுக்கிரன் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே நமக்கு 4ஆம் அதிபதியாக வராங்க. அதே சமயம் 11ஆம் அதிபதியா வர்றதுனால இந்த புக்தி சமயத்துல இந்த 4, 11ங்கிறது இந்த லக்னத்திற்கு அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் மத்தியமமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் ஆமா, இப்ப கொஞ்சம் வேலையில சில சிரமங்கள் இருக்கு, அதுதான் வேற வேலை மாறலாமான்னு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர புக்தி முடிஞ்சுட்டு அடுத்தபடியா இவருக்கு இந்த சூரிய புக்தி வரப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப சூரியன் சொல்லி பாக்குறச்சே இவருக்கு 7ஆம் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. ஸோ இதை கம்பேர் பண்றப்போ இங்க கொஞ்சம் சனி வீட்டுல உட்காந்துட்டாரு அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் இந்த சுக்கிர புக்தியை கம்பேர் பண்றப்போ இந்த சூரிய புக்தி, ஏன்னா சுக்கிரன் இந்த 4, 11 மட்டும் கிடையாது, இங்க 8ஆம் வீட்டுல போய் உட்காந்துட்டார், கேதுவோட வேற உட்காந்துட்டார். சோ அதனால கொஞ்சம் மத்தியம பலன்களை இங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பா இப்போ பிரசண்டா போயிட்டு இருக்கு. அதை கம்பேர் பண்றப்போ இந்த சூரிய புக்தி இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஸோ அந்த சமயத்துல உங்களுக்கு இந்த மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ பிரசண்டா ட்ரை பண்றதை விட இந்த சூரிய புக்தியில கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ஓரளவு சுமூகமான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதாவது தசாநாதன் நல்லா இருக்கிறாங்க, புக்திநாதன் தான் கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்கிறாங்க. அதனால இப்ப விட அப்புறமா அடுத்த சூரிய புக்தியில இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ நம்ம இந்த ஏஎல்பி முறையில இதே ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்றதுக்கு இருக்கிறோம். இப்ப இந்த ஜாதகத்தை பிறந்த லக்னம் கடகம், இப்ப ஏஎல்பி போயிட்டு இருக்கிறது விருச்சிகத்துல போயிட்டு இருக்கு. அப்ப ஏஎல்பிக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க.
அப்ப ஏஎல்பி தெளிவா காட்டுது இந்த 10 வருடம் இந்த ஜாதகர் இந்த வேலை தொடர்பான சிந்தனையில வேலை மாற்றணும், இல்ல இந்த வேலையில திருப்தி இல்ல, ஒரு அழுத்தத்துல இருக்கிறார். அது கேட்கப்பட்டது இவருக்கு. இந்த ஏஎல்பி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு தொழில் தொடர்பான அழுத்தங்கள் உண்டா அப்படின்னு கேட்கப்பட்டது. ஆமான்னு அக்செப்ட் பண்ணாங்க. இப்ப அடுத்தபடியா ஏஎல்பியில என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ கேட்ட 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்போ புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஏஎல்பிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க கேள்வி என்ன, மாற்றம் எப்போது? 3ஆம் வீடுனா மாற்றம். அப்ப கேள்வியும் ஏஎல்பியும் 100% ரிலேட் ஆகுது. அப்போ மாற்றம் எப்போதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ கேள்வி நல்லபடியா ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த 3ஆம் பாவகத்திற்கான அதிபதி, மாற்றத்திற்கான அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏஎல்பிக்கு 11ஆம் வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பா வருது இவருக்கு கேட்டை 2. ஸோ அப்ப இந்த கேட்டை நட்சத்திர புள்ளி முடியறதுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் இருக்கும் இவருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இப்ப கேட்டை 2 போயிட்டு இருக்கு, கேட்டை 3 இந்த 3 இந்த சமயத்துல கண்டிப்பா இவருக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இவருக்கு. ஸோ அப்போ கரெக்டா அவருக்கு அந்த நவாம்சம் கூட அந்த 3ஆம் வீட்டுக்கு வர அமைப்பா வருது. அடுத்த நட்சத்திர புள்ளியில இந்த தசாபுக்தியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாற்றம் இருக்கு இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு சொல்லப்பட்டது. ஸோ இப்போ இருக்கிறத விட அந்த சமயத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது ஏஎல்பி மூலமா தெளிவா நமக்கு விளங்குது. அதே போல பாரம்பரிய முறையிலும் இந்த தசாபுக்தியை விட அடுத்த புக்தியில மன்னிக்கணும், தசை நல்லா இருக்கு, புக்தி கொஞ்சம் வீக்கா இருக்கு, அடுத்த புக்தியில இன்னும் பெட்டர்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவரே கொஞ்சம் தன்னிறைவு அடைஞ்சுக்கணும். ஏன்னா 10ஆம் வீடு, நம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீடு அப்படின்னு பாக்குறப்போ 10ஆம் அதிபதி இந்த ராகுவோட தொடர்புங்கிறது ஒரு டிஸ்டர்பன்சஸ் உருவாக்கும். சில ஆசைகள் இருக்கிற வேலையை விட அது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதை விட அது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை ஒன்னை விட ஒன்று பெட்டர் அப்படி கொண்டு போகும் நம்மள. ஸோ நம்ம ஜாதகத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது, என்ன மாதிரி டைரக்ஷன்ல போகணும், இது எல்லாமே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இதை விளக்கி சொல்றதுதான் இந்த ஜாதகம். இது ஒரு கிராஃப் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு தெளிவு பெற நமக்கு சொல்லி கொடுக்கறதே இந்த ஜாதகம் தான். மிக்க நன்றி. இது போல உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில உங்க ஜாதகங்கள் பலன் பார்த்து சொல்லப்படும். அனைவருக்கும் நன்றி. எனது எல்லா குருமார்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குருபியோ நமக. நன்றி.